students, இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்க்க போறது probability distributions, அதாவது நிகழ்தகவு பரவல்கள் பத்தி இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்க்கலாம். So probability distribution, நிகழ்தகவு பரவல்கள். So இதுல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படினா random variablesனா என்னன்னு பார்க்க போறோம். Random variables, probability distributions. Probability distributionல நம்ம என்னென்ன distributionலாம் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். Binomial distribution, Poisson distributions and normal distributionலாம் பார்த்திருக்கோம். So அதெல்லாம் தான் இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்க்க போறோம். And their applications in statistical analysis. So இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்க்கிறதுக்கான overview. Random variables னா என்னன்னு பார்க்க போறோம். Random variables னா என்னது? It is a real valued function on sample space. அந்த sample spaceல இருந்து நம்ம எடுக்கிற variables தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? Random variable அப்படினு நம்ம சொல்றோம். So இத நம்ம எப்படி denote பண்றோம்? Capital X ன்னு denote பண்றோம் random variable. Next வந்து probability distribution. Probability distribution னா நம்ம choose பண்ற random variable க்கு corresponding ஆன probability தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? Probability distributions அப்படினு சொல்றோம். Values with corresponding probabilities. Next binomial distribution. So distributionல 3 types இருக்கு. First one வந்து binomial distribution. Binomial distribution அப்படினா success or failure இந்த மாதிரி 2 outcomes மட்டும் இருந்துச்சு அப்படினா அது நம்ம என்னன்னு சொல்றோம்? Binomial distribution. Either success or failure trial outcomes. நம்மளோட trial outcomeல either success ஆ இருக்கலாம் or failure ஆ இருக்கலாம். So அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? Binomial distribution அப்படினு சொல்றோம். Next Poisson distribution. Rare even occurrence. So next வந்து normal distribution. Normal distribution அப்படினா continuous probability curves. So அந்த மாதிரி கேஸ்ல நம்ம என்ன distribution யூஸ் பண்றோம்? Normal distributions யூஸ் பண்றோம். So இன்னைக்கு செஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம்? சமவாய்ப்பு மாறிகள், அதாவது கூறுவெளிகளில் மெய் மதிப்புகளை கொண்ட சார்புகள். அதாவது அந்த சாம்பிள் ஸ்பேஸ், அந்த கூறுவெளியில நம்ம ரேண்டமா சூஸ் பண்றதா என்னது? ரேண்டம் வேரியபிள். நெக்ஸ்ட் நிகழ்தகவு பரவல். நிகழ்தகவு பரவல்னா என்னன்னு சொன்னா அந்த ரேண்டம் வேரியபிளுக்கு கரஸ்பாண்டிங்கா உள்ளதா என்னது? அந்த ப்ராபபிலிட்டியை நம்ம என்னன்னு சொல்றோம்? ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது நிகழ்தகவு பரவல்கள் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நேம் என்னது? ஈருறுப்பு பரவல். ஈருறுப்பு பரவல்னா எய்தர் வெற்றி ஆர் தோல்வி ஏதோ ஒன்று கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ஈருறுப்பு பரவல். நெக்ஸ்ட் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். அரிதாக ரேர் ஈவெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் தொடர்ச்சியான நிகழ்தகவு வளைவரை, அதாவது நார்மல் கர்வ்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், இயல்நிலை பரவல். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி பேசிக் ப்ராபபிலிட்டியோட கான்செப்ட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டினா என்னது? ப்ராபபிலிட்டினா நம்ம சாம்பிள் ஸ்பேஸில் அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சாம்பிள் ஸ்பேஸில் ஒரு டையை நான் ரோல் பண்ணுறேன். ஸோ சாம்பிள் ஸ்பேஸில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும்? 1 கிடைக்கலாம், 2, 3, 4, 5, 6. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஏங்கிற ஈவெண்ட் வந்து ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸாக கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ இதில் ஈவன் நம்பர் என்னென்ன? 2, 4, 6. ஸோ இந்த 3 நம்பர்ஸ் தான் என்னது? ஈவன் நம்பராக இருக்குது. ஸோ ஈவன் நம்பர்னா 2, 4, 6. ஸோ நெக்ஸ்ட்டு நான் P of A ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் A ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் A, அந்த ஈவெண்ட்டுக்கான கவுண்ட். ஸோ 1, 2, 3 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது, divided by total number of sample space. Sample spaceல எத்தனை நம்பர் இருக்கு? 6 இருக்கு. So 3 by 6 equal to 1 by 2. So இதுதான் வந்து probability. So next வந்து probabilityயோட properties பார்க்கலாம். First property என்னன்னா இந்த P of Aங்கிற probability 0 விட அதிகமாகவும் 1க்கு ஈக்குவலாகவும் ஒரு கம்மியாகவும் இருக்கும். So அதுதான் என்னது? First property. 0 விட அதிகமாக 0 is less than P of A is lesser than or equal to 1 இருக்கும். So இதுதான் வந்து range of the probability. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஈவெண்ட் நடக்கவே இல்லை அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி P of MT ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஒரு ஷுர் ஈவெண்ட்டுக்கான ப்ராபபிலிட்டி வந்து ஈக்குவல் டு 1ஆ இருக்கும். P of S ஈக்குவல் டு 1ஆ இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் காம்ப்ளிமெண்ட், அதாவது P of A ஈக்குவல் டு 1ஆ இருக்கும். P of A காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? 1 மைனஸ் P of Aவா இருக்கும். ஸோ இது வந்து காம்ப்ளிமெண்ட் ஆஃப் A. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராபபிலிட்டியோட ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் நம்ம அடிஷன் லா ஆஃப் ப்ராபபிலிட்டி பார்த்துருக்கோம். ஸோ அடிஷன் லா ஆஃப் ப்ராபபிலிட்டி என்னது? P of A யூனியன் B ஈக்குவல் டு P of A plus P of B மைனஸ் P of A இன்டர்செக்ஷன் B. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அடிஷன் லா ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம்.
நெக்ஸ்ட்டு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா என்ன மீனிங்? ஒரு ஈவெண்ட் வந்து ரெண்டுமே சேர்ந்து ஒரே டைமில் நடக்காது. ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், அதாவது ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா என்ன மீனிங்? P of A intersection B வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அதாவது ரெண்டு ஈவெண்ட்டு ஒரே டைமில் சேர்ந்து நடக்க முடியாது. ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஈவெண்ட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருந்துச்சு அப்படின்னா P of A union B ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, P of A plus P of B. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இண்டிபெண்டன்ட் வெர்சஸ் டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ்னா என்னது? இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா சாரா நிகழ்வு, அதாவது ஒரு ஈவெண்ட் இன்னொரு ஈவெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னது, P of A intersection B ஈக்குவல் டு P of A into P of B. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டெஸ்ட், சாரா சோதனை. ஈவெண்ட்ஸ் வேர் ஒன் டஸ் நாட் அஃபெக்ட் த அதர். ஒரு ஈவெண்ட் வந்து இன்னொரு ஈவெண்ட்டை அஃபெக்ட் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னது, இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ P of A given B ஈக்குவல் டு என்ன ஃபார்முலாவாக இருக்கும், P of Aவாக இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸோ இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, இப்போ நான் ஒரு காயினை டாஸ் பண்ணுறேன். ஸோ சாம்பிள் ஸ்பேஸில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஹெட்டு கிடைக்கலாம், டெயில் கிடைக்கலாம். ஸோ ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்னா இப்போ ஏங்கிற ஒரு ஈவெண்ட் இருக்குது, ஹெட்டு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. பிங்கிற ஈவெண்ட் இருக்குது, இது வந்து டெயில் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ P of A intersection B equal to P of A dot P of B. ஸோ இதுதான் வந்து இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ், அதாவது ஏங்கிற ஈவெண்ட் பிங்கிற ஈவெண்ட்டை எந்த அஃபெக்டும் பண்ணாது, பி அதை மாதிரி ஏவை எந்த அஃபெக்டும் பண்ணாது. ஸோ இதுதான் வந்து இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ். டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ்னா சார்ந்த நிகழ்வு. ஸோ சார்ந்த நிகழ்வுனா ஈவெண்ட்ஸ் வேர் ஒன் அஃபெக்ட்ஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த அதர். ஒரு ஈவெண்ட் இன்னொரு ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அதுதான் என்னது, டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னது, P of A intersection B equal to P of A into P of B given A. So dependent eventல probabilities change after each event. ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு அப்புறமும் ப்ராபபிலிட்டி என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஏன்னா சாம்பிள் ஸ்பேஸில் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்னால அது என்ன ஆகும், ஒன்று கம்மியாயிட்டே வரும். ஸோ அதை தான் நம்ம இங்கே சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு நிகழ்வுக்கு பிறகும் நிகழ்தகவுகள் மாறும். நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம என்ன ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம், இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ்க்கு அப்படின்னா வித் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ். அதே இது வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம ப்ராபபிலிட்டியோட பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ப்ராபபிலிட்டினா என்னது, P of A equal to N of A divided by N of Sன்னு பார்த்தோம். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். P of Aங்கிறது 0 is less than P of A is less than or equal to 1 இருக்குங்கிறத பார்த்தோம். செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து இம்பாசிபிள் ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி 0வாக இருக்கும், ஷியோர் ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1 இருக்கும். நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் ஆஃப் A எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், 1 minus P of A ஃபைண்ட் அவுட் பண்ணுவோன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்னா என்னது, டிபெண்டன்ட் ஈவெண்ட்னா என்னது, அதுக்கான ஃபார்முலாஸ்லாம் என்னங்கிறத பார்த்தோம். ஸோ வித் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா அது இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட், வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா அது வந்து டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ்னு பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில் ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேண்டம் வேரியபிள்ஸ், அதாவது சமவாய்ப்பு மாறிகள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ரேண்டம் வேரியபிள்ஸ், a random variable is a real valued function whose domain is the sample space of a random experiment. அந்த sample spaceலேருந்து நான் ஒரு ரேண்டம் வேரியபிளை நான் சூஸ் பண்ணுறதா என்னது, ரேண்டம் வேரியபிள். ஸோ இதை நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம், கேபிட்டல் எக்ஸில் இதை நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ ஒரு சமவாய்ப்பு மாறி என்பது ஒரு சமவாய்ப்பு சோதனையின் கூறுவெளியை சார்பாக கொண்ட மெய் மதிப்புகளை அளிக்கும் சார்பு ஆகும். இது பொதுவாக ஆங்கில பெரிய எழுத்தான எக்ஸ் மூலம் குறிக்கப்படுகிறது. அந்த சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து சம் கண்டிஷனை வச்சு நான் சூஸ் பண்ணுறது தான் என்னது, ரேண்டம் வேரியபிள். ஸோ ரேண்டம் வேரியபிளுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் 2 காயினை டாஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கான சாம்பிள் ஸ்பேஸில் பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கும், ஹெட்டு டெய்லாக இருக்கலாம், டெய்லு ஹெட்டாக இருக்கலாம், ஹெட்டு ஹெட்டாக இருக்கலாம், ரெண்டுமே டெய்லாக இருக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ். ஸோ நான் ரேண்டம் வேரியபிள் சூஸ் பண்ண போகிறேன். ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியை தான் நம்ம என்னென்னு சூஸ் பண்ணிக்கிறோம், ரேண்டம் வேரியபிளாக சூஸ் பண்ணுறோம். ஸோ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் ஹெட்ஸுக்கு ஹெட்டே கிடைக்காம இருக்கலாம், ஒரு ஹெட்டு கிடைக்கலாம், ரெண்டுமே ஹெட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 0, 1, 2. நம்பர் ஆஃப் ஹெட்ஸு தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், ரேண்டம் வேரியபிள்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுதான் வந்து ரேண்டம் வேரியபிளுக்கு எக்ஸாம்பிள்.
ஸோ ரேண்டம் வேரியபிள்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அ ரேண்டம் வேரியபிள். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற ரேண்டம் வேரியபிளுக்கு கரஸ்பாண்டிங்கான ப்ராபபிலிட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். x1ங்கிற ரேண்டம் வேரியபிளுக்கான ப்ராபபிலிட்டி என்னது p1, x2ங்கிற ரேண்டம் வேரியபிளுக்கான ப்ராபபிலிட்டி p2. ஸோ இந்த மாதிரி ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு கரஸ்பாண்டிங்கான ப்ராபபிலிட்டி தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். A probability distribution of a discrete random variable x is a function that assigns probabilities to each possible value of x. ஒவ்வொரு possible value of x க்கும் ஒரு probability assign பண்ணுறதா என்னது probability distributions. ஸோ இதுக்கு என்ன கண்டிஷன், சேம் கண்டிஷன் தான். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 0 to 1க்கு இன் பிட்வீனில் இருக்கும். ஸோ இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் சம்மேஷன் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 1க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே தான் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனை கண்டிஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கான மீன், வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மீன் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ. ஸோ இது எப்படி டினோட் பண்ணுறோம், இ ஆஃப் எக்ஸ்ன்னு டினோட் பண்ணுறோம் ஆர் மியூ. ஸோ இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மியூ ஈக்குவல் டு சம்மேஷன் xi இன்டூ பி ஆஃப் xi. அந்த ரேண்டம் வேரியபிள் அது கரஸ்பாண்டிங்கான அந்த ப்ராபபிலிட்டி ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணி சம் பண்ணுறதா என்னது மீன் அப்படிங்கிறது, சராசரி. நெக்ஸ்ட் வேரியன்ஸ், வேரியன்ஸ்னா என்னது மாறுபாடு. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னது சிக்மா ஸ்கொயர் ஆர் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். இதை நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம், சிக்மா ஸ்கொயர்னு டினோட் பண்ணுறோம். ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் xi மைனஸ் மியூ த ஹோல் ஸ்கொயர் இன்டூ பி ஆஃப் xi. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன ஃபார்முலா இருக்குது, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேரியன்ஸ்னால் இந்த இ ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ ரெண்டத்தையும் சப்ராக்ட் பண்ணதான் என்னது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எப்படி நம்ம டினோட் பண்ணுறோம், சிக்மான்னு டினோட் பண்ணுறோம். சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இதுதான் வந்து ரேண்டம் வேரியபிளில் மீன், வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கான ஃபார்முலா. ஸோ ரேண்டம் வேரியபிளில் சராசரி. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னது இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் xi இன்டூ பி ஆஃப் xi. நெக்ஸ்ட்டு வேரியன்ஸ் மாறுபாடுக்கான ஃபார்முலா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ அதுதான் என்னது திட்ட விலக்கம். ஸோ அதுக்கான ஃபார்முலா சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த ஃபார்முலான ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பெர்னாலி ட்ரையல்ஸ். பெர்னாலி ட்ரையல்ஸ்னால் என்னது, நம்ம ட்ரையலில் இந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த ட்ரையல்ஸ்க்கு நேம் என்னது பெர்னாலி ட்ரையல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னன்னா அந்த ட்ரையல் வந்து ஃபைனைட் நம்பராக இருக்கணும். ஸோ தேர் மஸ்ட் பி அ ஃபைனைட் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். அந்த ட்ரையல்ஸ் வந்து ஃபைனைட்டாக இருக்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ட்ரையல்ஸ் வந்து இண்டிபெண்டன்ஸாக இருக்கணும், இன்னொரு தான் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து செகண்ட் கண்டிஷன். தேர்ட் ஒன் வந்து 2 அவுட்கம்ஸ் தான் இருக்கணும், ஒன்று சக்ஸஸாக இருக்கலாம் ஆர் ஃபெயிலியராக இருக்கலாம். ஃபோர்த் கண்டிஷன் கான்ஸ்டன்ட் ப்ராபபிலிட்டியாக இருக்கணும், அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் ரிமைன்ஸ் த சேம் இன் ஈச் ட்ரையல். ஒவ்வொரு ட்ரையல்லையும் அந்த சக்ஸஸ்க்கான ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். ஸோ இந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அந்த ட்ரையலுக்கு நேம் என்னது பெர்னாலி ட்ரையல்ஸ். அதாவது ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் சக்ஸஸ் இன் n பெர்னாலி ட்ரையல்ஸ். பெர்னாலி ட்ரையல்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். பெர்னாலி ட்ரையல்ஸ்னால் அந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதுதான் என்னது பெர்னாலி ட்ரையல்ஸ். அந்த பெர்னாலி ட்ரையல்ஸ் வந்து n நம்பர் ஆஃப் பெர்னாலி ட்ரையல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதில் நம்பர் ஆஃப் சக்ஸஸ்க்கான ப்ராபபிலிட்டி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அதுக்கு நம்ம என்ன டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணணும், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணணும். இது எப்படி நம்ம டினோட் பண்ணுறோம், பி ஆஃப் n, பின்னு டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன், அதாவது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனுக்கான ஃபார்முலா என்னது, NCR P பவர் R Q பவர் n மைனஸ் R. ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன்கான ஃபார்முலா, வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கான ஃபார்முலா. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன்கான ஃபார்முலா என்னது NP. என்னங்கிறது என்னது நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ், Pங்கிறது சக்ஸஸ், Qங்கிறது ஃபெயிலியர். ஸோ வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா NPQ, ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு ரூட் ஆஃப் NPQ. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ரேண்டம் வேரியபிள்ஸை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அ ரேண்டம் வேரியபிள் எக்ஸஸ், அதாவது ரேண்டம் வேரியபிள்ஸ் கொடுத்துட்டு அது கரஸ்பாண்டிங்கான ப்ராபபிலிட்டிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு P of x greater than 2க்கான ப்ராபபிலிட்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ P of x greater than 2க்கான ப்ராபபிலிட்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு என்ன கண்டிஷன் தெரியும், சம்மேஷன் P of x equal to 1ன்னு தெரியுமா. ஸோ சம்மேஷன் P of x equal to
1ங்கிற கண்டிஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கேயோட வேல்யூஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? சம்மேஷன் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிற கண்டிஷனை யூஸ் பண்ண போகிறோம். சம்மேஷன் பி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? கே ப்ளஸ் 2k ப்ளஸ் 3k ப்ளஸ் 3k ப்ளஸ் k ஈக்குவல் டு 1. ஸோ இதெல்லாம் சம் பண்ணோன்னா 3, 6, 9, 10. ஸோ 10k இஸ் ஈக்குவல் டு 1 வேர் k இஸ் ஈக்குவல் டு 1/10ங்கிறது கேயோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸ்டெப் 2 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைண்ட் p ஆஃப் x greater than 2க்கான ப்ராபபிலிட்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். x greater than 2னா என்ன மீனிங்? x ஈக்குவல் டு 3, 4, 5. p of x equal to 3 plus p of x equal to 4 plus p of x equal to 5. So given question la idukku corresponding ana probability value kuduthirukangala enna kuduthirukanga 3k k nu kuduthirukanga. So adha inga substitute பண்ணிடலாம். 3k plus 3k plus k which is equal to 7k. k ஓட வேல்யூ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 1/10 ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணனா which implies 7/10. ஸோ p of x greater than 2க்கான ப்ராபபிலிட்டி என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு? 7/10 ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது? p of x greater than 2 is equal to 7/10 ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனோட கண்டிஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலே இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் தெரியணும்? சம்மேஷன் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிற அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி கேயோட வேல்யூ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கிவன் கொஸ்டினுக்கான ப்ராபபிலிட்டியை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டும் சேம் அதே மாடல் தான். என்ன கேட்டிருக்காங்கன்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அ ரேண்டம் வேரியபிள் எக்ஸ், ரேண்டம் வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கரஸ்பாண்டிங்கான ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா என்னது? வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் நம்ம இந்த கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இ ஆஃப் எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா? ஃபஸ்ட்டு மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அது நெக்ஸ்ட்டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ சொல்யூஷன் ஃபார்முலா என்னது? வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இ ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ மீன் E of x equal to summation xi p of xi. So இதான formula I equal to 1 to n. So next அந்த random variables and probability multiply பண்ணி sum பண்ண போறோம். First term என்னவா இருக்கு? 0வா இருக்கு. So second term 1 into 1/8 plus 2 into 1/8 plus 3 into அதுக்கான probability 1/2. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி சம் பண்ண போகிறோம். ஸோ 1/8 ப்ளஸ் 2/8 ப்ளஸ் 3/2. ஸோ இந்த லாஸ்ட் டேர்மை டினாமினேட்டர் 8 வரா மாதிரி நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 1/8 ப்ளஸ் 2/8 ப்ளஸ் 12/8. அதாவது இந்த டேர்மை 4ஆல் நியூமரேட்டரை டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 4 3s are 12 divided by 8. ஸோ இப்போ 15 divided by 8. So next E of x squared find out பண்ண போறோம். So இதுக்கான formula summation x squared p of x. So which is equal to 1 into 1 square பண்ணா 1 into 1/8 plus 2 square பண்ணா 4 into 1/8 plus 3 square பண்ணா 9 into 1/2. which is equal to 1/8 plus 4/8 plus 9/2 னு இருக்கும். denominator
8 வரா மாதிரி நம்ம பண்ணணும்னா 4 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 36/8ன்னு வந்துடும். 41/8. ஸோ E of x squared ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, E of x ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். வேரியன்ஸ் ஆஃப் x ஈக்குவல் டு E of x squared minus E of x the whole square, which implies, so first term என்ன இருக்கு? E of x squared இருக்கு. E of x squared என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம்? 41/8 minus 15/8 the whole square. So 41/8 minus 15 square பண்ணா 225 divided by 8 square பண்ணா 64. So இந்த டேர்மையும் நம்ம base 64 வரா மாதிரி நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 8 ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். which implies 328 divided by 64 minus 225/64. இப்போ பேஸ் சேமாக இருக்குது, நியூமரேட்டரை சப்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் 103 டிவைடட் பை 64. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ் கொடுத்துட்டாங்க. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க? வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்க்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலே அதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு? 103 divided by 64 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சேம் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துட்டு P of 0 is less than x is less than 5க்கான ப்ராபபிலிட்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே எல்லாமே கே டேர்மாக இருக்குது ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஃபஸ்ட்டு கேயோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ என்ன கண்டிஷன்? சம்மேஷன் P of x equal to 1. இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி கேயோட வேல்யூ ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு given questionக்கான probability value வந்து நம்ம find out பண்ணிடலாம். So solution k ஓட value find out பண்றதுக்கு summation p of x equal to 1. So இந்த condition யூஸ் பண்ண போறோம். So first 0 plus k plus 2k plus 2k plus 3k plus k squared plus 2k squared plus 7k squared plus k. So இதுதான் நம்ம given probability distribution. So இதெல்லாம் sum பண்ணோம்னா equal to 1 இருக்கும். So இந்த condition தெரிஞ்சிருச்சுன்னா first நம்ம k ஓட value வந்து find out பண்ணிடலாம். first same termல add பண்ணிடலாம். k termல add பண்ணோம்னா k 3k 5k 8k 9k இருக்குமா? So 9k plus next k square termல add பண்ணிடலாம் 3 7 அப்போ 10k square equal to 1. So இதை நம்ம quadratic equation form பண்ணிடலாம். 10k square plus 9k minus 1 equal to 0 where 10k minus 1 into k plus 1 equal to 0. So இதுக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கும். k equal to 1/10 ஒரு வேல்யூ கிடைக்கும், k equal to -1 வேல்யூ கிடைக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி எப்போவுமே பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ கேயோட வேல்யூ 1/10 நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கேயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கிவன் கண்டிஷனில் சால்வ் பண்ணிடலாம். ஸ்டெப் 2 என்ன கேட்டிருக்காங்க? p of x 0 is less than x is less than 5. p of 0 is less than x is less than 5. 0 விட அதிகமாக 5 விட கம்மியாக. ஸோ எக்ஸோட வேல்யூ 1 2 3 4. ஸோ இதுக்கான ப்ராபபிலிட்டியை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ p of x equal to 1 plus p of x equal to 2 plus p of x equal to 3 plus p of x equal to 4. ஸோ x equal to 1 னா அதுக்கான ப்ராபபிலிட்டி k plus 2k plus x equal to 3 னா 2k plus x equal to 4 னா 3k 8k. ஸோ நம்மளுக்கு k ஓட வேல்யூ தெரியும். ஸோ 8 into k ஓட வேல்யூ 1/10 which is equal to 8/10. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கொஷினும் சேம் ப்ரீவியஸ் கொஷின் மாதிரி தான். கிவன் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துட்டாங்க.
ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 இஸ் லெஸ் தென் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 5க்கான ப்ராபபிலிட்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி எல்லாமே சம் பண்ணுனா இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸோட சம்மேஷன் ஈக்குவல் டு 1 இருக்கும் அப்படிங்கிற கண்டிஷன் தெரிஞ்சால் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பே மூவ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சம்மேஷன் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 பேஸ் பண்ணி கேயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கிவன் கொஸ்டினில் கேட்ட ப்ராபபிலிட்டிக்கான 0 இஸ் லெஸ் தென் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 5க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதில் கேயோட வேல்யூ என்ன பண்ணியாச்சு, சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 numbers are selected at random without replacement from the first 3 positive integers. So என்ன சொல்லியிருக்காங்க, first 3 positive integers. First 3 positive integers na which is equal to 1, 2, 3. 2 numbers are selected. So இதிலேருந்து 2 numbers நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் without replacement. அதாவது without replacement திரும்ப அதை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பேர் என்னவாக இருக்கும், 1, 2, 1, 3, 2, 3. ஸோ இந்த 3 பேர்ஸ் தான் இருக்கும் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டில். நெக்ஸ்ட்டு let x denotes the larger of the 2 integers. எக்ஸுங்கிறது என்னது, இந்த 2 இன்டீஜர்களோட லார்ஜர். ஸோ இந்த பேரோட லார்ஜர் வந்து 2, இந்த பேரோட லார்ஜர் 3, இந்த பேரோட லார்ஜர் 3. ஸோ இதுதான் வந்து ரேண்டம் வேரியபிள். தென் த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் இஸ், ஸோ எக்ஸ் டினோட்ஸ் த லார்ஜர் ஆஃப் த 2 இன்டீஜர்ஸ்னு கொடுத்துட்டு அதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணும். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணும். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2னா டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸில் 3 நம்பர்ஸ் இருக்குது, அதில் 2 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 1 டைம். நெக்ஸ்ட்டு 3 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் 2 டைம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 2/3. ஸோ இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ இந்த கொஷனில் ஃபஸ்ட்டு 3 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்லேருந்து 2 பேர்ஸை வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் படி செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து எக்ஸுங்கிற ரேண்டம் வேரியபிள் என்ன சொல்லியிருக்காங்க, லார்ஜர் ஆஃப் த 2 இன்டீஜர்ஸ். அந்த 2 இன்டீஜரோட லார்ஜர் தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்காங்க, ரேண்டம் வேரியபிள் எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராபபிலிட்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி செஷனில் நம்ம ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லேருந்து பேசிக் ப்ராபபிலிட்டியோட ஃபவுண்டேஷன்ஸ்லாம் பார்த்துருந்தோம். அதாவது ப்ராபபிலிட்டினா என்னது, ப்ராபபிலிட்டிஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னது, நெக்ஸ்ட் வந்து இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லேருந்து ரேண்டம் வேரியபிள்ஸ்னா என்னது, பெர்னாலி ட்ரையல்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் சால்வ் பண்ணோம். நெக்ஸ்ட் செஷனில் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.